தொல்லையிரு பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியலிக்கும் வாதவூரெம்கோ திருவாசகம் எனும் நமச்சிவாய வாழ்க. இன்றைய ஞாயிறு காலை பிரார்த்தனை. எல்லா சூழ்நிலைகளிலும் தங்களுடைய மனங்களில் ஏதோ ஒரு வெற்றுமையை உணர்கிற, ஏதோ ஒரு ஏமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற, ஏதோ ஒரு விரக்தியை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வயோதிக அன்பர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் ஆதரவற்ற அத்தனை பெரியவர்களுக்கும் ஈசனனுடைய திருவருளால் எல்லாம் கிடைக்கும். இன்றைய ஞாயிறு காலை பிரார்த்தனை அதற்காக உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் அகல வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கிற பல்வேறு வியாதிகளும் பல்வேறு மருத்துவ நல பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் விலக வேண்டும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய கல்வி நன்றாக இருக்க வேண்டும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். மகளிருக்கு நல்ல மரியாதை கிடைக்க வேண்டும். பல்வேறு கால சூழ்நிலைகளில் தொடர்ந்து மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கிற பிபி, சர்க்கரை, கொலஸ்ட்ரால் என மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த உடலுக்கும் உள்ளத்திற்கும் அதிலிருந்து சற்று ஆறுதல் அடைய அவர்களுடைய பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் தைராய்டு போன்ற பல்வேறு வியாதிகள் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதே போல இதய சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும், நம்முடைய சிறுநீரக செயல்பாடு குறைந்து டயாலிசிஸ் என்கிற முறையில் அவர்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும், இன்னும் பல்வேறு பிரச்சனைகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என் மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும். எல்லா வகையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரங்களிலும் இன்றைய ஞாயிறு பொழுது என் மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தருவதற்கு எல்லாம் வல்ல ஈசன் அருள் புரிய வேண்டும் என்று இன்றைய ஞாயிறு காலை பிரார்த்தனையை செய்கிறோம். இந்த பிரார்த்தனை எல்லோருக்கும் எல்லாமும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு தான். மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், எண்ணப்பதிகம் என்கிற ஒரு பகுதியிலே இறைவனை பற்றி, இறைவா நீ ஒன்றில்லை, இறைவா நீ ஒன்றில்லை, நீ இல்லாமல் ஒன்றும் இல்லை, இறைவா நீ ஒன்றில்லை, நீ இல்லாமல் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு அற்புதமான திருவாசகத்தை சொல்லி, திருவாசக பாடலை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் எம்பெருமான் ஈசன் எல்லாம் வல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உடல் மற்றும் மனநலத்தையும் அருள்வான் என்று வேண்டிக் கொள்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். நானேயோ தபம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயர்வாழ்க்கை ஒருத்தன்றே உருத்திடவே என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். நான் இறைவனிடத்தில் எதையும் கேட்கவில்லை, அவனே எனக்கு எல்லாவற்றையும் தந்து விட்டான், அதன் பிறகு நான் என்ன கேட்க முடியும் என்றும் ஒரு இடத்திலே திருவாசகத்திலே சொல்லுகிறார். அதுபோல நமக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடியவன் இறைவன். அவனின்றி ஓரணுவும் அசையாது. அவன் மேல் பாவ பழியை சுமத்திவிட்டு அவன் திருவடியை பற்றி கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். திருச்சிற்றம்பலம்.